முத்து நல்லா பட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, அப்பா நீ கஷ்டப்படாதப்பா, மேலெல்லாம் வீடெல்லாம் கட்ட வேணாம்ப்பா, இப்போதைக்கு காசு இல்லைல்லப்பா, நீ எங்கேயும் கடன்லாம் வாங்க வேணாம்ப்பா, நீ எங்களை நினச்சி கஷ்டப்படாதப்பா, நாங்கள் இங்கேயே ஹால்லேயே இருந்துக்கிறோம்ப்பா, எங்களுக்கு எந்த ரூமும் வேணாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அப்பா இப்போ தான் உனக்கு நல்ல புத்தி வந்துக்குது, இதை கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ரோகிணி சொல்கிறாங்க, ஆமாம் பணம் தான் இல்லைல்ல, இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக நீங்கள் சபதெல்லாம் எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க என்னங்க பார்த்துட்ருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, மேலே வீடு கட்டுறதுனா நிறைய பணம் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது சபதம் போட போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தங்கம் வாங்குறேன் இது வாங்குறேன்னு சொல்லிட்டு சபதம் போட்டான், இப்போ வரைக்கும் அது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்லிட்டு இருக்காரு. அதான் தங்கம் வாங்கி கொடுத்தாங்களே, தாலி வாங்கி கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி அது நடக்கவே இன்னும் 2-3 வருஷம் ஆகும் போல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. என் வீட்டுக்காரு கண்டிப்பாக மேலே ரூம் கட்டுவார், அதுவும் அவரே சம்பாதிச்சு கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா என்ன நினச்சிங்க, இது ஏன்னா பூ கட்டுற மாதிரி நினச்சிக்கிட்டிங்களா, என்ன வீடு 5 லட்சம் ஆகும் புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டுக்காரால் முடியும், எங்ககிட்ட உழைப்பு இருக்குது, எங்களால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏமா நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நானும் பணம் தரமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. வேண்டாமாம்மா, அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அவர் கண்டிப்பாக வீடு கட்டுவார், நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கேருந்து மீனா உள்ளே போகிறாங்க. உள்ளே பொண்ணு பின்னாடியே முத்து ஓடுறாரு. என்ன மீனா என்ன நினச்சிட்டு இருக்க, நீ என்ன தான் பண்ணுற, ஏற்கனவே ஒரு சபதம் போட்ட, அதனால் என்ன ஆச்சு, இன்னும் கூட என்னால் அதை நடத்த முடியல, ஒரு தாலி மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்கேன், அது நடக்கவே இன்னும் 2-3 வருஷம் ஆகும் போல், அதுக்குள்ளே 2வது ஒரு சபதம் போட்டு வச்சுருக்கேன், ஏன் மீனா நீ இப்படிலாம் பண்ணுற, என்னை கேட்காம எதுக்கு மீனா நீ சபதம்லாம் போடுற, அவ்வளோ பணம் என்னால் எப்படி மீனா ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்களால் முடியுங்க, உங்களால் முடியும் எனக்கு தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. எப்படி மீனா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு முத்து. நாம் இன்னொரு கார் வாங்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இன்னொரு காரா, 2 கார் வச்சு என்னால் எப்படி ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களை யார் ஓட்ட சொன்னா, இன்னொரு காரை நம்ம வந்துட்டு ஒரு ஆள் போட்டு ஓட்டலாம், அப்போ தான் நிறைய காசு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. ஓ அப்படியா, சரி கார் வாங்க ஏது காசு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுவா, அத்தைக்கிட்ட என்னோட நகையெல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதுதான் சபதம் போட்டு என் நகையெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் என்ன எனக்கு போட்டுக்குவா கேட்டேன், வண்டி வாங்க தானே கேட்டேன், நம்ம வாங்கிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து டியூட்டிக்கு போகிறாரு. போயிட்டு வராரு. மீனா இங்கே வா 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. வாசலில் வந்து நிற்கிறாங்க. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு, நிறைய செங்கல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்குங்க, ஒருத்தர் வந்தாரா, அவர் வந்துட்டு பணம் வேணான்னு சொல்லிட்டேன், அவர்கிட்ட செங்கல் ஒரு கடை வச்சுருந்தாரு, அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நம்ம வீடு கட்டுறதுக்கு உதவும்ல அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாங்க, சரி நான் கூட ஒரு சிமெண்ட்டுக்காருக்கு பூ கொடுத்துட்ருக்கேன், அவர்கிட்ட கூட கொஞ்சம் சிமெண்ட் வாங்கிக்கலாம், எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு நம்ம வீடு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே வாசலில் நின்று பேசிக்கிறாங்க. அந்த செங்கல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வராங்க. என்னங்க இங்கே பாருங்கள் என்ன நடக்குது, செங்கல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அதுவாப்பா, ஒருத்தர் வந்தார், அவர்கிட்ட காசுக்கு பதில் செங்கல் வாங்கிட்டு வந்துட்டப்பா அப்படின்னு முத்து சொல்கிறாரு. மீனாவும் சொல்கிறாங்க. இப்படிலாமா வீடு கட்டுவாங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. சிறு துளி பெருவெள்ளம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அந்த கல்லாம் எடுத்துகிட்டு அப்படி மாடிக்கு போகிறாங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக நம்ம எல்லாமே சேர்த்து வச்சு வீடு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. விஜயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நெயில் பாலிஷ்லாம் வைக்கிறாரு ரவி சுருதி.